தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் கூட நடிச்ச நடிகர்கள், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருமே அவரை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே ஒன் பை ஒன்னா ஷெட்யூல் போட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து சிஎம் விஜய் அவர்களை நேர்ல பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன், அவங்கள பத்தி இருக்க ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு சென்னையில லேண்ட் ஆனப்போ பயங்கரமா சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். விஜய் சார் எப்பவுமே ஸ்க்ரீன்ல பார்க்க வேண்டியவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைப்பேன். அவரோட எனர்ஜி, அவரோட ப்ரெசன்ஸ், அப்புறம் மக்கள் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் எப்பவுமே உணர்வேன். என்னை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, புதுசான ஒரு ஃபீல்டில் காலடி எடுத்து வைக்கிறப்போ அதுக்கு தேவையானது தைரியம் தான். நீங்கள் ஏற்கனவே மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயத்த அப்படியே விட்டு ரிஸ்கான ஒரு சவாலான களத்தை வந்து கையில் எடுக்கிறது அது ரொம்ப ஈஸியாக அப்படின்றதுக்காக வேண்டியெல்லாம் கிடையாது. அதுக்கு மாறா உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறதால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்மளால கூடுதலாக ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற அழைப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி மட்டுமே யோசிக்காமல் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க. விஜய் சார் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க மேலே வந்து ஆச்சரியப்படுத்துவார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அவர் இருக்க பொசிஷனில் இல்லை, அவர் எந்த நோக்கத்தோட அதை அணுகிறாரு அப்படின்ற காரணத்தினால இவருக்கு இந்த பாதையில் தொடர்ந்து நடக்கிறதுக்கான தேவையான பலம், ஞானம், தைரியம் இதெல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் கண்ட கனவை விட வாழ்க்கைக்கு இன்னும் பெருசாக என்ன இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ரிமைண்டர் தான் இது. தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா மீட் பண்ணது இவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. மற்றவங்களுக்கும் இது இன்ஸ்பயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சமந்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. சமந்தா மட்டும் இல்லை, ஆக்ட்ரஸ் சிம்ரன், ஸ்னேகா, எஸ்டிஆர் மற்றும் உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்து அவரை போய் நேரில் மீட் பண்ணி அவரோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேலும் சினியை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.